இந்த உறவுகளில் ஒரு மகிமையான காரியங்கள் நடக்கும். வாசிங்க, பிரசங்கியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதிபதியின் கோபம் உன்மேல் எழும்பினால் உன் ஸ்தானத்தை விட்டு விலகாதே. இணங்குதல் பெரிய குற்றங்களையும் அமர்த்தி போடும். பாத்தீங்களா? இணங்குதல் பெரிய குற்றங்களையும் என்ன செய்யும்? நீங்க இணங்கிட்டீங்கன்னா உங்கள் மேலுள்ள எந்த குற்றம் குறைவுகள் ஒன்றுமே அங்க இருக்காது. அல்லேலூயா. எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து எல்லாவற்றையும் உங்களை விட்டு அகற்றி உங்களை நீதிமானாய் மாற்றி பரிசுத்தவானாய் மாற்றி தம்மோடு ஒன்றாய் வைத்துக் கொள்வார். அல்லேலூயா. குற்ற உணர்வுகள், அந்த நன்மனசாட்சியின் கேடுகள் எல்லாம் உங்களை விட்டு போயிடும் இணங்குனா. அல்லேலூயா. நீங்க கர்த்தரோடு இணங்குங்க, கர்த்தரோடு ஐக்கியப்படுங்க, அங்கதாங்க மாற்றமே உண்டாகும். நம்ம இன்னைக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ல போறோம். பிடிக்காம எல்லாம் மனப்பூர்வமா அல்ல, சரி வந்துட்டோம் ஏற்றுக்கொண்டுட்டோம் என்ன பண்றது போட்டோம், அப்படி அல்ல. இணங்கி பாருங்கள், வசனத்தோடு வார்த்தைகளோடு பரிசுத்த ஆவியானவரோடு இணங்கி பாருங்கள். கர்த்தர் உங்களுக்காய் பெரிய பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் உண்டு, நல்ல வயசுலையும் அனுபவத்திலும் பெரிய ஆள், உடம்பு நல்ல பெரிய உடம்பு. அவருக்கு வயசு எப்படி 90 இருக்கும். அவங்களுக்கு ஒரு அங்கிள் முறையில் உள்ளவர். அவர் சொல்றாரு, டே பிரபு, வயசாகும் போது உண்டாகிற கஷ்டம் எல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுன்னார். என்னங்க பாஸ்டர், சொல்லுங்க பாஸ்டர்னே. பக்கத்தில் செல்ஃபோன் இருக்கும், ஃபோன் ஈஸி சேர்லையோ மற்ற சேர்லையோ ஃப்ரீயாக உட்காந்துருப்போம், அந்த எலும்பி அந்த ஃபோன் எடுத்து பேசுறதுக்கு முடியாது. இதுதான் வயசாகும் போது உண்டாகிற சரீரம் ஒத்துழைக்காதுடா அப்படின்னார். நமக்கு இந்த அனுபவத்துக்கு இன்னும் வரல, நமக்கு என்ன சொன்னாலும் என்ன செய்யாது. அப்படிங்களா பாஸ்டர் கேட்டுக்கிட்டேன். அவர் சொன்னார், ஒரு முறை அவங்களுக்கு உடன் ஊழியர்கள் என்ன செய்தார்கள், அவருக்கு தேவையான எல்லா சாப்பாடும் டேபிளில் வச்சுட்டு பாஸ்டர் இந்த மாதிரி விசிட்டிங் போகிறோம், நீங்கள் எடுத்து சாப்பிடுங்க பாஸ்டர்னு பக்கத்தில் மிக அருகிலே வச்சுட்டு போயிட்டான். அவர் சொல்கிறாரு, நான் கொஞ்சம் முடியலன்னு சொல்லி பெட்டில் படுத்தேன், நான் எழும்பி உட்கார்ந்து அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட எனக்கு முடியல, ரொம்ப சரீரம் களைச்சி போச்சு, ஒரு பக்கம் பசி வேற இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏசப்பா யாராவது அனுப்புங்கப்பா, எனக்கு சாப்பாடு ஒன்றுக்கு எடுத்து பரிமாறி கொடுத்து இந்த கை கழிவறக்கு உதவி செய்ய யாராவது அனுப்புங்கப்பா என்று மனப்பூர்வமாய் சொல்லிட்டு அப்படி சோத்திரம் சேர்ந்தார். கதவு திறக்கிற சத்தம் கேட்டது, திரும்பி பார்த்தாங்க, ஒரு நல்ல பசி, யார் என்னதுன்னு தெரியல. பாஸ்டர் பிரைஸ் லார்ட் என்று சொல்லி உள்ளே வந்தாங்க. அவருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க, துண்டு எடுத்து கொடுத்து உட்கார சொல்லி சாப்பாடு போட்டு கொடுத்து என்னென்ன கூட எல்லாம் கொடுத்து ஒரு சில பழமும் கையில் கொடுத்து கை கழுவ தண்ணியும் கொடுத்து எல்லாம் திரும்ப வச்சுட்டு அவருக்கு பசி அடங்கின பிற்பாடு சொன்னார், நீங்கள் யாரு, எங்கிருந்து, உங்கள் பேர் என்னன்னு கேட்க திரும்பினாரு. பெரிய வெளிச்சமாய் மறைந்து போனார்கள். அவர் சொன்னார், தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினார். அல்லேலூயா. நீங்க தேவனோடு இணங்குங்க, கர்த்தர் பெரியவராய் இருப்பார். அல்லேலூயா. எந்த நிலையிலும் புருஷன் உதவி செய்ய முடியாத நிலையில கர்த்தர் வந்து உதவி செய்வார். அல்லேலூயா. அற்புதமாக, ஆச்சரியமாக, அதிசயம், லைஃபே ஆச்சரியமா இருக்கும். இதுதாங்க கிறிஸ்தவம். தேவன் பெரியவர், மிகவும் பெரியவர். இந்த பெரிய தேவனை நீங்கள் முதலாவது அறியணும், இரண்டாவது கண்கூடாய் பார்க்கணும். அல்லேலூயா. அப்படி நீங்க பார்த்துட்டீங்கன்னா இந்த அறிவிலிருந்து உங்களை யாருமே விளக்க முடியாது. அல்லேலூயா. இதை பிசாசு நல்லா அறிஞ்சிருக்கிறான். எனவே இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நீங்க வரவோ அவரை அப்படி நிலையில பார்க்கவோ அவன் விரும்புறதில்லை. ஏன்னா அப்படி அவன் நீங்க பார்த்துட்டீங்கன்னா இவன் தந்திரங்கள் ஒன்று உங்கள்ட்ட என்ன செய்யாது, பலிக்காது. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தா அட போடா கர்த்தர் பார்த்து அவனை கலங்க பண்ணவே முடியாது. எதற்கும் அவன் அசர மாட்டான். ஏன்னா அவன் என்ன செஞ்சிட்டான், தேவனை பரிசுத்த ஸ்தலத்திலே பயங்கரமானவராய் பார்த்துட்டான். இனி ஒன்று நம்முடைய வேலை என்ன செய்யாது, பலிக்காது. இந்த பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து வாசிங்க. பைபிளை படிக்கும் போது ஏசாயாவின் புத்தகம் 63ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசி. பரிசுத்தமுள்ள உமது ஜனங்கள் கொஞ்ச காலம் மாத்திரம் அதை சுதந்தரித்தார்கள், எங்கள் சத்துருக்கள் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை மிதித்து போட்டார்கள். எங்கள் சத்துருக்கள் என்ன செய்தார்கள், பரிசுத்த ஸ்தலத்தை செய்தார்கள், மிதித்து போட்டார்கள். பாருங்க,
இந்த பரிசுத்த ஸ்தலத்தை சத்துருக்கள் வந்து மிதிக்கிறாங்க. இது நீங்க இடம் கொடுக்காம இந்த வேலையை பிசாசு செய்யவே முடியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய பரிசுத்த ஸ்தலம் எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. உங்களுடைய சிந்தைகள் எப்படி இருக்கு? நாம் பார்க்கிற காரியங்கள், படிக்கிற காரியங்கள், கேட்கிற காரியங்கள் எப்படி இருக்கு யோசித்து பாருங்கள். இந்த பரிசுத்த ஸ்தலத்தை மிதித்து போட பிசாசு விரும்புகிறான். அல்லேலூயா. அதுதான் அவனுடைய எய்ம். தெரியும், இவன் உள்ள வந்துட்டா பரிசுத்த ஜீவியத்திற்காக ஏங்கி தவித்து அதிகாலை எழும்பி ஜெபித்து வந்தானா உள்ள வந்துருவான். உள்ள வந்து கர்த்தருடைய வல்லமை என்ன, அதிகாரம் என்ன, அந்த பயங்கரமான தேவனை ஒரு முறை பார்த்துட்டா போதும், இவன்ட்டு நம்முடைய ஒன்றுமே பலிக்காது, அந்த இடத்துக்கு அவன் வரவிடக்கூடாது என்று கர்த்தர் சொல்றார். நீ என்னோடு இணங்கு, என்னுடைய வார்த்தைகளோடு இணங்கி வா, பரிசுத்த ஆவியானோடு இணங்கி ஒப்புக்கொடு, நான் உன்னை இந்த இடத்துக்கு கொண்டு போறேங்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாசிங்கள் சங்கீதம் 74 அதிகாரம் வாசிங்க. 4 வசனத்தில் வாசிக்கும் போது இவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தை மிதிப்பது மட்டுமல்ல, உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஆலயங்களுக்குள்ளே கெர்ச்சித்து தங்கள் கொடிகளை அடையாளங்களாக நாட்டுகிறார்கள். பாத்தீங்களா? கொடிகளை வந்து போனதற்கு அடையாளமாக ஒரு கொடி என்ன செய்யறாங்க? நாட்டுறாங்க. நான் வந்துட்டேன், உள்ள வந்திருக்கிறேன். நீங்க மேரேஜுக்கு போறீங்க, நீங்க வந்துட்டு போனதுக்கு என்ன அடையாளம்? வீடியோவில் ரெக்கார்ட் இருக்கு. ரெண்டாவது என்ன செய்வாங்க? நீங்க கொடுக்கிற கிஃப்ட், நீங்க கொடுக்கிற பணம், இதெல்லாம் என்ன செய்யாங்க? எழுதப்படும். அதான் வந்திருக்கிறார் அவரு. இதை போல இந்த பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பிசாசு உள்ள வந்துட்டு போனதுக்கு ஒரு அடையாளமாக கொடிய வைக்கிறான். அப்போ இந்த பரிசுத்த ஜீவியத்தை குறித்து நமக்கு எவ்வளவு எச்சரிப்போடு கவனமா இருக்க வேண்டிய நாம் அதை ஒரு அற்பமா எண்ணி விட்டு விடும் போதுதான் இவ்வளவு வேலைகளையும் பிசாசு உள்ள செஞ்சிடுவான். அல்லேலூயா. சில குடும்பத்தில் பாருங்க, ஒரு பிரச்சனை உள்ள வந்துட்டு போச்சுன்னா 2 மாசம் ஆகும் புருஷனும் மனைவியும் பேசுறதுக்கு. சரியா ஜெபிச்சு பாடி ஆவில் நிறையறதுக்கு 3 மாசம் ஆகும், 4 மாசம் ஆகும். இதான் கொடி நாட்டிட்டு போயிட்டாங்க. நீங்க திரும்ப அந்த இடத்துக்கு வர்ற கதறி அழுது ஒப்பு கொடுத்து தன் குற்றங்களை அழுது அறிக்கையிட்டால் ஒழிய அந்த இடத்துக்கு நீங்க வரவே முடியாது. அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஜீவியம் தாங்க முக்கியம். வெள்ளை துணி போடுறதல்ல, பரிசுத்த வாழ்க்கை. சிந்தையில பரிசுத்தமாயிருங்கள். அதான் சொன்னேன், பழைய ஏற்பாடு நாட்கள்ல கர்த்தருக்கு பரிசுத்தம்ங்கிற பொற்பட்டத்தை தன் நெற்றியில் கட்டிக்கொண்டு ஜீவித்த அவர்கள் பீறுகிற ஓநாயை கர்த்தருக்கு பிரியமானவனாக மாற்ற முடியுமானால், உன்னுடைய சிந்தை பரிசுத்தமா இருக்குமானால் நீங்களும் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு ஃபேமிலி தெரியும், அவங்க சர்ச்சைக்கு வந்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த சிஸ்டர் டீச்சர் நம்ம சண்டே ஸ்கூல்ல எடுப்பாங்க. இப்போ அவங்க அண்ணன் சொன்னாரு, இப்போ நீ சர்ச்சுக்கு போ, நான் உன்னை ஒரு ஹிந்து ஒரு ஆளுக்கு தான் மேரேஜ் பண்ணி கொடுப்பேன், அவன் பக்கா ஆட்களாக இருப்பான், பார்த்துக்கோ, ஒன்றுமே நடக்காது பாருன்னார். பாஸ்டர் இப்படி சொல்றாரு, நம்ம ஆராதிக்கிற தேவன் பெரியவர். அல்லேலூயா. அவர் பெரியவர் அல்ல, மிகவும் பெரியவர். அல்லேலூயா. அவனையும் கர்த்தர் கொண்டு வருவார் என்று சொன்ன முதல் நாள் வந்தாங்க, ஜெபம் பண்ணாங்க, இன்னோட முடிஞ்சது. இந்த சர்ச்சை என்ன செஞ்சிடணும்? மறந்துடணும். பைபிள்லாம் கிழிச்சு போட்டார். அவங்க ஜெபம் பாத்ரூம்ல தான். ஒரு ஓட்ட பக்கெட்டை வச்சுருவாங்க, தண்ணி திறந்து விட்டுருவாங்க, டப்பட்ட சத்தம் கேட்கும், இயேசுவே அழுது ஜெபம் பண்ணுவாங்க. அதுதான் அவங்க ஜெபம். உள்ள ஜெபிக்க விட மாட்டார். விசுவாசத்தோடு ஜெபிச்சாங்க. 3 வாரங்களில் கர்த்தர் கிரியை செய்ய தொடங்கிட்டார். அல்லேலூயா. அவனுடைய ஆத்துமாவை நரகத்தில் கொண்டு போய் போட்டு, இதாண்ட அவன் இடம், உனக்கு இந்த இடத்துக்கு வேணுமா என்னன்னு கேட்டார். திரும்ப கொண்டு விட்டாரு. காலையில் எழுமணுன்னு, இன்னைக்கு கோயிலுக்கு நானும் கூட வர்றேன், வா போலான்னார். அல்லேலூயா. கோயிலுக்கு வந்தார், ரட்சிக்கப்பட்டாரு. எல்லா பிளானும் தவிடுபடியா மாறி போச்சு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய சிந்தை பரிசுத்தமாக இருக்குமானால்
தேவனை வல்லமை உடையவராக, ஆமென், அவருடைய வல்லமையை நீங்கள் பகுதியை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா உங்களை எந்த பகுதியும் அசைக்க முடியாது. அல்லேலூயா. பாருங்க, பைபிளை வாசிக்கும் போது இந்த 2 காரியங்கள் நடக்குமானால் இன்னும் 2 பகுதிகளை நம்ம லைஃப்ல இருந்து பிசாசு வெளியே கொண்டு போயிடுவான். அது 2 காரியம் என்ன? வாசிங்க. ஒன்று, சங்கீதம் 74 அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அங்க படிக்கிறோம், எங்களுக்கு இருந்த அடையாளங்களை காணோம். ஒரு பரிசுத்தவானுக்கு சில அடையாளங்கள் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியின்படியும் எழுத்தின்படியும் சில அடையாளங்கள் கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த அடையாளங்களை எல்லாம் பிசாசு அழிச்சிடுவான். கோயிலுக்கு வந்து போறது தான் இருக்கும், வேற அடையாளம் ஒண்ணுமே அவங்க லைஃப்ல சொல்லிக்கொள்ற மாதிரி சிந்தனையில, வார்த்தையில, கேள்வி ஒண்ணுமே இருக்காது. எல்லாம் வேற மாதிரி இருக்கும். 2வது, நம்முடைய அடிச்சுவடுகள். வாசிங்க. புலம்பல் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், எங்கள் அடிச்சுவடுகளை காணோம். வாசிங்க. புலம்பல் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நாங்கள் எங்கள் வீதிகளில் நடவாதபடிக்கு எங்கள் அடிச்சுவடுகளை வேட்டையாடினார்கள். அடிச்சுவடுகள் என்பது சாட்சி உள்ள வாழ்க்கையை காண்பிக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தில் நமக்கு ஒரு சாட்சி இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளின் மத்தியில் ஒரு சாட்சி இருக்க வேண்டும். எங்க அப்பா ஒரு நாள் பொய் சொல்ல மாட்டார்னு பிள்ளைகள் சொல்லணும். சொல்லுவாங்களா? அம்மா மாதிரி சொல்லுவாங்க. காலையில் பிள்ளைகள் எழுப்ப சொல்லுவாங்க, அம்மா காலையில் 5 மணிக்கு எழுப்பிவிடு, படிக்கணும். சரிம்மா. இவங்க 5:15 எழுப்புவாங்க, அம்மா எந்திரி டைம் ஆச்சு. எப்படி எழுப்புவீங்க? கரெக்டாக மணி 5:15 ஆச்சு எலும்பு, அப்படி சொல்ல மாட்டோம். மணி 6 போகுது, எலும்பு சீக்கிரம், எலும்பு எலும்பு. எலும்பு உட்காந்து, மணி 5:15 தான் ஆச்சு, ஏண்டி இப்படி போய் பேசுற? கோயில போய் ஒரே குதிக்கிற, ஆடுற, வாயை திறந்தா பொய்யா பேசுற. யோசிப்பால யோசிக்க மாட்டாளா? நீங்க எப்படி போய் எழுப்புறீங்க? பரிசுத்த வாழ்க்கை உள்ள கடந்தா இப்படிப்பட்ட வார்த்தைகள் பேரு கூட வராது. அல்லேலூயா. எத்தனை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றோம் வாழ்க்கையில. பொய் சொல்றோம், பொய் தானே, பொய் தானே. 5 மணிக்கு 6 மணின்னு சொல்ற எழுப்பது பொய்யா, பொய் இல்லையா? எப்படி பரிசுத்த ஜீவியத்தை பாதுகாத்து கொண்டால் எப்படி நீங்கள் பொய் சொல்ல முடியும்? நல்ல கவனிங்க. தேவனை வல்லமை உடையவராய் காணக்கூடிய இடம் இந்த பரிசுத்த வாழ்க்கை. இந்த இடத்துல தான் பிசாசு நம்மளை என்டர் பண்றவே விட மாட்டேங்கிறான். அவன் உள்ளே போக கூடாது. வெளியில கடந்துட்டு என்ன செய்யட்டும், கர்த்தர் நல்லவர் பெரியவர்னு கத்திட்டு கிடக்கட்டும், அதை பத்தி விஷயமே இல்லை. உள்ள வந்துடக்கூடாது, அவன் பார்த்துடக்கூடாது சில விஷயத்தை. உண்மைதான், கர்த்தர் பெரியவர் தான் என்று அவன் அறிந்திடக்கூடாது. அறிஞ்சிட்டா நம்ம ஒன்றும் பலிக்காது. அவன் அந்த இடத்துக்கு விட்டுறாத. ஒவ்வொரு வார்த்தைகள், ஒவ்வொரு செயல்கள், ஒவ்வொரு கிரியைகளில் நம்ம பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும். இல்லையா? நீங்கள் எப்பேற்பட்ட பரிசுத்த நடக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அனுபவம் நமக்கு தேவை. ஒரு நாளும் நம்முடைய ஜீவியத்தில் இந்த பரிசுத்த ஜீவியத்தை ரொம்ப கவனமா பாதுகாத்துக் கொள்ளுங்க. அங்க இருந்துதான், அதுதான் ஒரு, நான் சொல்றேன், பரிசுத்த வாழ்க்கை தான் ஒரு பவர் ஸ்டேஷன். அங்கிருந்து தான் கர்த்தர் வல்லமையை நமக்கு அனுப்புகிறார். அல்லேலூயா. இந்த வல்லமையின் பகுதிக்குள் நீங்கள் வரக்கூடாது என்பது சாத்தானுடைய விருப்பம். இந்த பரிசுத்த ஜீவியத்தை குறித்து ஏன் இப்படி சொல்றாருன்னா, இந்த பரிசுத்தத்தை கொண்டுதான் கர்த்தர் உங்களோடு பேச முடியும். அல்லேலூயா.